Audio Jungle. Audio Jungle. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டியவை என்னென்ன அப்படின்னு சொல்லி முதன்மை கல்வி அலுவலரின் 19 வகையான வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆசிரியருமே கண்டிப்பாக பின்பற்றணும். அது என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துலாம். அதில் முதலாவது என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி வளாகத்தினுள் எக்காரணத்தை முன்னிட்டு வெளிநபர்களை அனுமதிக்கக்கூடாது. 2, அரசு சாரா தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினர், முன்னாள் மாணவர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் ஆகியோரும் கூட வகுப்பறைகளில் மாணவர்களிடம் நேரடியாக தொடர்பு கொண்டு பேச அனுமதிக்கக்கூடாது. 3, அரசு துறை சாராத மருத்துவர்கள் மாணவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய அனுமதிக்கக்கூடாது. 4, முதன்மை கல்வி அலுவலரின் அனுமதியின்றி எந்த ஒரு கல்வி சாரா நிகழ்ச்சியோ விழாவோ பள்ளியில் நடைபெறுதல் கூடாது. 5, RBSK மருத்துவ குழுவினர் மட்டுமே மாணவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய அனுமதிக்க வேண்டும். 6, எக்காரணத்தை முன்னிட்டு மாணவர்கள் வெளியே அழைத்து செல்லக்கூடாது. மாணவர்களை எக்காரணத்தை கொண்டு வெளியே அழைத்து செல்லக்கூடாது. அதான் 6வது பாயிண்டாக கொடுக்காங்க. அடுத்து 7, போட்டிகள் முதலிய நிகழ்ச்சிகளுக்கு மாணவர்களை அழைத்து செல்வதாக இருப்பினும் முதன்மை கல்வி அலுவலரின் அனுமதியை பெற வேண்டும். 8, வானவில் மன்ற கருத்தாளர்களுக்கு தற்காலிகமாக அனுமதி மறுக்கப்படுகிறது. முதன்மை கல்வி அலுவலரின் அனுமதி பெற்று வருமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அடுத்து 9, வகுப்பறையில் பாடம் நடத்த எக்காரணத்தை முன்னிட்டும் வெளிநபர்களை பயன்படுத்தக்கூடாது. நிரந்தர ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மேலாண்மை குழுவால் நியமனம் செய்யப்பட்டு அரசால் ஊதியம் பெற்று வரும் தற்காலிக ஆசிரியர்கள் மட்டுமே பள்ளியில் நடத்த அனுமதிக்கப்பட வேண்டும். வேறு நபர்கள் பள்ளியில் பாடம் நடத்த அனுமதிக்கப்பட்டிருந்தால் சார்ந்த ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் கொடுத்துருக்காங்க. அடுத்து 10, எமிஸ் பணிகளை AIS மூலம் மட்டுமே செய்ய வேண்டும். ஆசிரியர்கள் எமிஸ் பணிகள் செய்ய பயன்படுத்தக்கூடாது. 11, பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் மதிய உணவிற்காக பள்ளியை விட்டு வெளியே செல்லக்கூடாது. அடுத்து 12, மாணவர்களிடம் நேர்மறையான சிந்தனைகளை விதைக்கும் வண்ணம் ஆசிரியர்களின் பேச்சு இருக்க வேண்டும். எதிர்மறையான பேச்சுகள், இரட்டை அர்த்தமுள்ள பேச்சுகள் முதலியவற்றை கண்டிப்பாக தவிர்த்தல் வேண்டும். 13, ஆசிரியர்கள் எப்போதும் மாணவர்கள் அல்லது மாணவிகளுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுவதை தவிர்க்க வேண்டும். மாணவர்களின் பெற்றோர்களிடம் மட்டுமே அலைபேசியில் தொடர்பு கொண்டு மாணவர்களின் வருகை புரியாததற்கான காரணம் முதலியவற்றை கேட்டு அறிய வேண்டும். 14, விடுமுறை நாட்களில் பள்ளியில் எந்த ஒரு வெளி நிகழ்ச்சியும் நடத்த அனுமதிக்கக்கூடாது. 15, அரசு துறை சார்ந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுவதாக இருப்பினும் முதன்மை கல்வி அலுவலரின் அனுமதி பெற்ற பின்னரே அனுமதிக்கப்பட வேண்டும். 16, துறை சார்ந்த வல்லுநர்கள், பேராசிரியர்கள், அறிஞர்கள் ஆகியோர்களை பள்ளிக்கு அழைத்து மாணவர்களுக்கு ஆர்வமூட்டும் சொற்பொழிவு நிகழ்ச்சிகள் நடத்துவதாக இருந்தால் அவர்கள் பேச உள்ள பொருள் குறித்து முன்னரே முதன்மை கல்வி அலுவலருக்கு தெரிவித்து முதன்மை கல்வி அலுவலரின் அனுமதி பெற்ற பின்னரே நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும். 17, எக்காரணத்தை முன்னிட்டு மாணவர்களிடம் ஜாதி மதம் தொடர்பான கருத்துக்களை ஆசிரியர்கள் பேசுதல் கூடாது. 18, அரசியல்வாதிகள் யாரையும் பள்ளியில் அனுமதிக்கக்கூடாது. 19, தலைமை ஆசிரியர்கள் அனைத்து அறிவுரைகளையும் புரிந்து கொண்டு பள்ளியில் பிரச்சனை இல்லாத வகையில் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. மேற்காணும் முதன்மை கல்வி அலுவலரின் வழிகாட்டுதல்களை தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இந்த நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.